ஹலோ கேஸ், இது வந்து சிக்கன் நக்கெட்டு. சிக்கன் ஜஸ்ட் பீஸில் பண்ணுறது. இதில் வந்து சாஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை, சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை கட் பண்ணி அதில் கொஞ்சம் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்த பிறகு ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு, ஸ்கொயர் ப்ரெட் இருக்கும். அதை வந்து சைடில் இருக்கிற ப்ரௌன் கலருக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணி அந்த ப்ரெட் பவுடரில் வந்து பரட்டி பரட்டி எடுத்து வச்சுட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு அதில் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது. இதுதான் வந்து சிக்கன் நக்கெட்டு. ஸோ அது ஈஸி தான், சிம்பிளாக எல்லாருமே பண்ணலாம் வீட்டில். ஆயில் இருந்தால் ஆயிலில் பண்ணணும்னு கிடையாது. டீப் ஃப்ரை இது ஏர் ஃப்ரை இருந்துச்சுன்னா ஏர் ஃப்ரைலேயும் பண்ணலாம். ஆயில் இல்லாமல் ஏர் ஃப்ரை லைட்டாக ஆயில் ஊற்றி. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, உருளைக்கிழங்கு சிப்ஸு. இது வந்து அது கூட வந்து சிக்கன் நக்கெட்டோட கொடுக்குறது. ஸோ இதுவும் வந்து இது வந்து நான் ஓவனில் தான் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே ஓவனில் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஆயிலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓவனில் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓவன் இருக்கவங்களாம் வந்து மைக்ரோ ஓவன்லேயும் அப்படியே போட்டு கூட ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து ஏற்கனவே இதை எல்லாமே இருக்கும், ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சிக்கன் நக்கெட் மட்டும் நீங்கள் ஏர் ஃப்ரையில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஏர் ஃப்ரையில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி சிக்கன் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணலாம் எல்லாமே. ஸோ இதுதான் பாருங்கள், அது வீட்டில் வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. ஏன்னா ப்ரெட்டு கடையில் கிடைக்கும். இந்த இதுதான் இப்போ பண்ணுறதான் பார்த்துங்க. இது வந்து இதான் ப்ரெட் பவுடரில் போட்டு பரட்டி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை. சாஸில் போட்டு எடுத்து அப்புறம் ப்ரெட்டில் போட்டு எடுத்துகிட்டு பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறேன். ஆயிலில் போட்டு ஆயில் சூடு பண்ணிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு தான் ஒரு எண்ணெய் இழுக்கிற மாதிரி டிஷ் பேப்பர் எதாவது வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வேறு இதில் பாத்திரத்துக்கு மாற்றணும். ஏன்னா கொஞ்சம் இதில் ஆயில் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறதுனால டீப் ஃப்ரை எது பண்ணாலும் ஆயில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடியதான், வீட்டில் எல்லோரும் செய்யலாம். பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. இதுக்கு சாஸ் வந்து திரும்ப சொல்கிறேன். ஒரு முட்டை, சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சம் லெமன் ஜூஸு, கொஞ்சோன்னு வேணால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வந்து ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்பூனை வச்சு கூட பண்ணிக்கோங்க. நம்ம அந்த முட்டை உடச்சி ஊற்றி கலக்குவோம்ல, அது மாதிரி கலக்கிட்டு சிக்கனை கட் பண்ணி அதில் ஊற போட்டுருங்க. அவ்வளோதான்.